ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற நேர்மையான விவசாயி வாழ்ந்து வந்தான். ராமு, முதலில் காலை உணவு சாப்பிட்டுவிட்டு வயலுக்கு போ. உடம்பை கவனிக்கணும். சரி பாட்டி, இன்றைக்கு நல்ல வேலை செய்து சீக்கிரம் வீட்டுக்கு வருகிறேன். ராமு வயலுக்கு செல்லும் வழியில் ஒரு தோல் பணப்பை கிடந்தது. அதை திறந்து பார்த்தான். அதில் நிறைய பணமும் ஒரு அடையாள அட்டையும் இருந்தது. இது யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம். இதை அவர்களிடம் சேர்க்க வேண்டும். தம்பி, இங்கே ஒரு பணப்பை கிடைச்சதா? அது என்னுடையது. மருத்துவ செலவுக்காக எடுத்த பணம். ஆம் ஐயா, இதோ உங்கள் பணப்பை. எல்லா பணமும் பத்திரமாக இருக்கிறது. ராமுவின் நேர்மையை பற்றி கிராமம் முழுவதும் பேசப்பட்டது. அனைவரும் அவனை பாராட்டினர். ராமு, உன் நேர்மையை நான் பாராட்டுகிறேன். இந்த பரிசை வாங்கிக்கொள். மன்னிக்கவும் ஐயா, நான் செய்தது என் கடமை. பிறருடைய பொருளை திருப்பிக் கொடுப்பதுதான் சரி. அதன் பிறகு ராமு கிராமத்தில் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தான். நேர்மை என்பது எந்த செல்வத்தையும் விட உயர்ந்தது. உண்மையாக வாழ்பவருக்கு மரியாதையும் நம்பிக்கையும் எப்போதும் கிடைக்கும்.